ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 7 நாட்கள் எள்ளு விதையை சாப்பிட்டா உடம்புல நடக்கக்கூடிய அதிசய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், எள்ளு விதை அப்படிங்கிறது சின்னதாக இருந்தாலும் அதோட பெரிய சக்தி என்ன அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சின்ன விதை இருக்குல்லங்க, இது இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். எலும்புகளை வலுவாக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், ஹார்மோன்களை சமப்படுத்தும். இப்படி பல அற்புதங்கள் இந்த எள்ளில் இருக்குது. முதல்ல எள்ளோட ஆரோக்கிய நன்மைகளில் இதய ஆரோக்கியத்தை சொல்லலாம். எள்ளு சாப்பிட்றப்ப உங்கள் உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் அது குறைக்கும், நல்ல கொலஸ்ட்ரால் அளவை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால கொலஸ்ட்ரால் அளவு கட்டுக்குள் வரும். எலும்புகளோட வலிமையை அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு ஆஸ்டியோபொராசிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அது குறைக்கும். இதில் மெக்னீஷியம் இருக்கிறதுனால இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். நீரிழிவு நோயாளிகள் எள்ளை சாப்பிட்றப்ப அவங்களோட குளுக்கோஸ் அளவு கட்டுப்படுத்தப்படுது. எள்ளு விதைகள் இருக்குல்ல, இது உடம்புல ஹார்மோன் சமநிலையை கொண்டு வரும். இதில் இருக்கக்கூடிய ஜிங்க்கு, செலினியம்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட அதிகரிக்குங்க. மூட்டு வலியை குறைக்கும். தைராய்டு இருக்கிறவங்களுக்கு இது நல்ல உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய எள்ளு விதையை பற்றி இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னா, எள்ளு அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனுஷன் பயன்படுத்திட்டு வந்த ஒரு பழமையான விதை தாங்க. இந்தியா, சீனா, மத்திய கிழக்கு நாடுகளில் எள்ளு ஒரு முக்கிய உணவுப் பொருளாக இருந்திருக்கு. எள்ளு செடி சின்னதாக இருந்தாலும் அதோட விதைகளில் சத்துக்கள் நிறையவே இருக்குது. நம்ம பாரம்பரிய உணவில் பொங்கல், லட்டு, சட்னி, பொடி அப்படின்னு எல்லா உணவுகள்லையும் எள்ளை யூஸ் பண்ணியிருக்காங்க. எள்ளு செடி இருக்குல்ல, அது வெப்பமான காலநிலையையும் மண் வளம் நிறைந்த நிலத்திலையும் சிறப்பாக வளரக்கூடிய ஒரு தாவரம் தான். மழைக்காலத்தில் விதைகளை விதைக்கிறாங்க. சீரான அளவு தண்ணியை பாய்ச்சணும். பூச்சி கட்டுப்பாட்டுக்கு இயற்கை முறைகளை பயன்படுத்தணும். செடி உலர்ந்ததுக்கு அப்புறமா அதுலேருந்து எள்ளு விதைகளாக சேர்க்கிறாங்க. எள்ளு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 இருக்குது. ஒன்று வெள்ளை எள்ளு, இன்னொன்று கருப்பு எள்ளு. இது ரெண்டுமே சுவை நல்லா தான் இருக்கும். ஆனால் வெள்ளை எள்ளில் சுவை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கருப்பு எள்ளுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சத்துக்கள் அதிகம். கால்சியம், அயன், ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. கருப்பு எள்ளு இருக்குல்ல, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சமையலில் அந்த காலத்துலலாம் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எள்ளு விதைகளில் மெக்னீஷியம், கால்சியம், ஜிங்க்கு இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இது எலும்புகளை இரும்பு போல் வலுவாக்குறதுக்கு உதவியாக இருக்கும். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்தை மேம்படுத்தும். இதில் இருக்கக்கூடிய சீசமைன் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, இது உடம்பை ஃப்ரீ ரேடிக்கல்லேருந்து காப்பாற்றுது. ஆரோக்கியமான கொழுப்பு கூட இதில் இருக்கிறதுனால இதயத்தை பாதுகாக்குது. புரதம் இருக்குல்ல, அது தசை வளர்ச்சிக்கு உதவுது. எள்ளு அப்படிங்கிறது ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எள்ளு பொடி, எள்ளு எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய், எள்ளு சட்னி, எள்ளு லட்டு இது எல்லாமே நம்ம சாப்பிட்றப்ப அது நமக்கு ரொம்ப நல்லது. சாலட், சாதம், கறி, ரொட்டி, பிஸ்கெட், கேக்கு அப்படின்னு எல்லாத்துலேயும் எள்ளை அதனால தான் சேர்க்குறாங்க. நீங்கள் நேரடியாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எள்ளை லைட்டாக வறுத்துட்டு அதை அப்படியே சாப்பிடலாம். எள்ளை பயன்படுத்தி என்னென்ன வீட்டு வைத்தியம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா? எள்ளையும் தேனையும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்றப்ப இருமல், தொண்டை வலி அது குறைக்கும். எப்படின்னா, 1 டீஸ்பூன் எள்ளு விதையை லேசாக வறுத்து பொடியாக்கிட்டு அதோட தேன் கலந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தொண்டை வலி, இருமல் குறையும். இதை காலையில் நைட்டுன்னு 2 வேளை எடுத்துக்கலாம். அடுத்ததா எள்ளு எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய். 2 ஸ்பூன் எள்ளு எண்ணெயை சூடாக்கி அதை நம்மளோட தலையோட ஸ்கேல்பில் தடவி 30 நிமிஷம் வைக்கணும். மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணணும். வாரத்துக்கு 2 முறை செஞ்சிங்கன்னா முடியோட வலிமை அதிகரிக்கும், உடல் சூடு குறையும். அடுத்ததா 1 டீஸ்பூன் எள்ளு விதைகளை அரைச்சி வெந்நீர்லேயோ இல்லை கொதிக்கிற பால்லையோ சேர்த்து தினமும் காலைல குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எலும்பு வலிமையாகும். அடுத்ததா எள்ளு நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்கிறது, அதாவது எள்ளு மிட்டாய் அப்படிங்கிறது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. டெய்லி 1 லட்டு சாப்பிட்டிங்கனாலே போதும். ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணும், ரத்த சோகையை தடுக்கும். வீட்டில் என்னென்ன உணவுகள்லாம் செய்யலாம் எள்ளு வச்சுன்னு கேட்டிங்கன்னா, எள்ளு சாதம் கூட செய்யலாம். 1 கப் சாதத்தை நீங்கள் வடித்து எடுத்துகிட்டு அதில் 2 டீஸ்பூன் எள்ளு விதைகளை வறுத்து பொடியாக்கி கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து சாதத்தில் கலந்து சாப்பிடலாம்.
அடுத்து எள்ளு சட்னி 3 டீஸ்பூன் எள்ளு விதைகளை வறுத்துட்டு அதோட கொஞ்சோண்டு சிவப்பு மிளகா, பூண்டு, உப்பெல்லாம் சேர்த்து அரைச்சி கொஞ்சோண்டு தாளிச்சிட்டிங்கன்னா சட்னி தயார். எள்ளு லட்டு எப்படி செய்யலான்னா 1 கப் எள்ளு விதைகளை வறுத்துட்டு அதோடைய 1/2 கப் வெல்லம் உருக்கி நீங்கள் வச்சுக்கணும். அதாவது பாகுபதம் தேவை தான். உருண்டை பதம் வந்தோன்னே அந்த பாகை வடிகட்டி ஊற்றி நீங்கள் எள்ளு உருண்டையாக செஞ்சுக்கலாம். எள்ளு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் இதெல்லாம் வறுத்துட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அரைச்சி எள்ளு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை சாதத்தில் போட்டும் சாப்பிடலாம். அதே மாதிரி தோசை, இட்லிக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். யாரெல்லாம் எள்ளு சாப்பிடக்கூடாது அப்படின்னா எள்ளு சாப்பிட்டா அலர்ஜி வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எள்ளு விதைகள் எடுத்துக்கிறது நல்லது. யாரெல்லாம் அவசியம் எள்ளு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள், அதுவும் மெனோபாஸ் காலத்தில் எள்ளு விதைகளை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது ஈஸ்ட்ரோஜன் சமநிலையை கொண்டு வரதுக்கு உதவும். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், அது எலும்பு வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். முதியவர்களுக்கு கொடுக்குறப்ப அது எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோபொராசிஸ் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். விளையாட்டு வீரர்கள் எடுத்துக்கிறப்ப அவங்களுக்கு உடனடியாக தசை வளர்ச்சி, ஸ்டெமினானா இம்ப்ரூவ் ஆகும். எள்ளு விதைகளை வாங்குறப்ப மட்டும் நல்ல தரமான ஆர்கானிக்கான எள்ளை வாங்குறப்ப உங்களுக்கு முழு பலனும் அப்படியே கிடைக்கும். இந்த வீடியோவில் எள்ளு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் எள்ளை சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.